ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலக் பன்னீர் நாம் வந்து செய்ய போகிறோம். ஸோ ஒரு நிமிஷம் உள்ள உழுகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த கீரையை வந்து ஜஸ்ட் அது சுருங்குற வரைக்கும் நம்ம வந்து தண்ணியில் போட்டு வேக வைக்கிற மாதிரி ஒரு செமி பாயில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அரைக்கும் போது. ஸோ அதை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கீரை வந்து ஓரளவுக்கு வந்து பாயில் ஆயிடுச்சு. இப்போ இந்த கீரையை வந்து மிக்சியில் போட்டுட்டு, ஆக்சுவலாக நான் வரமிளகா எடுத்திருக்கேன். எனக்கு வந்து க்ரீன் சில்லி ஆகாது. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா பச்சை மிளகாவே போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இதை போட்டாச்சு. அப்புறமா வந்துட்டு இஞ்சி, ஸோ இதுவும் போட்டுடலாம். ஸோ இதை அரைச்சிடுறேன். அரைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடுங்க ஆற வச்சுட்டு. ஆக்சுவலாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை முந்திரியும் எனக்கு பிடிக்காது அப்படின்னா கேர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் மறுபடியும் போட்டு அரைக்கலாம். போதும் இல்லைம்மா? ஓகே. ஸோ இதையும் அரைச்சிக்கலாம். மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஆயில், ஸோ போதும். இது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் இன்னும் அந்தளவுக்கு ஹீட் ஆகலை. ஸோ இன்றைக்கி வந்து பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு மில்கி மிஸ்ட் பன்னீர், ஸோ இதை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பன்னீர் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வீட்டிலையே நான் பன்னீர் செய்வேன் அப்படின்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தாளிக்கும் போது போடுற ஸ்பைசஸ், பட்டை, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், கிராம்பு எங்கே போச்சு, ஸோ 2 கிராம்பு, அப்புறம் சீரகம். ஸோ இதை மட்டும்தான் நம்ம போட்டு தாளிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பூண்டை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியனை சேர்த்தாச்சு. இது லைட்டாக ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான். இந்த லெவலுக்கு நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா, இதுவுமே லைட்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து குழம்பு மிளகாய் தூள். ஸோ இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிங்கன்னா போதும், ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து கம்மியாக தான் காரம் சாப்பிடணும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகா, அதாவது ஆல்டர்னேட்டிவாக சொன்னேன் இல்லையா, அந்த வரமிளகாவுக்கு பதிலாக பச்சை மிளகா ஆட் பண்ணலான்னு, அது கூட நீங்கள் எக்ஸஸாக கூட ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து தான். ஸோ இது நல்லா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ மசாலாஸ் ஆட் பண்ணுறது இவ்வளோ தான். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை அரைச்சி வச்சிடணும்ல. ஸோ இதை ஆட் பண்ணுறோம். ஒரே கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஊற்றியாச்சு. பார்த்தீங்களா? இப்போ ஆக்சுவலி வந்து அந்த மிக்சியில் பேலன்ஸ் அந்த கீரை இருக்கும் இல்லையா, அதை கூட வந்து அந்த வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அதை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு 2 to 3 minutes இருந்ததுமே நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் பன்னீர். ஸோ இதை ஆட் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ வந்து இந்த பன்னீரை வந்து இதில் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், இதை போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ பார்த்துக்கோங்க, சால்ட் ஆட் பண்ணுறேன் லைட்டாக. ஸோ அவ்வளோதான், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் அவ்வளோதான் ரெடி. ஸோ இதை நான் வந்து இன்னைக்கு வந்து சப்பாத்தி போடலான்ற மாதிரி பிளானிங். ஸோ அவ்வளோதான், இதுதான் மெத்தடு. நான் சப்பாத்தி போட்டதும் காமிக்கிறேன். கூத்து பார்க்க போகலாம், கூடு மாட வாரியாம், சொல்ல பேச்சு கேட்குறேன், கொஞ்சம் நெல்லு சோறு தாரியா, எள்ளு போட்ட ஈசல் தார ஒன்ன தருவியா, நான் முந்தி போட்டு மூடி வச்சு பூக்களை நீ மோந்து பாப்பியா.